ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். எல்ஜி அண்ட் டிசி மேட்ச் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துருக்கக்கூடும். மேட்ச்னா இது தாங்க. உலகம் பார்த்துடாத ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஆசித் ஊசின்னு நினைக்கிறேன். வேற மாதிரி செஞ்சு விட்டாருங்க. சின்ன பையன் தான், ஆனால் பேட்லேருந்து பால் பறதெல்லாம் சிக்ஸர் தாங்க. வின்னு ராக்கெட் மாதிரி பறக்குது. அண்ட் 31 பந்தில் 66 ஒரு இந்திய டீமுக்கு ஒரு செம்ம ஃபினிஷர் ஃபியூச்சரில் கிடைத்து விட்டார் என்று சொல்லாங்க. ஆசித் ஊஸ் அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம். பட் இந்த சூழலில் வந்துட்டு எல்ஜி குறிப்பாக ரிஷப் பண்ட் வந்துட்டு சிஎஸ்கே மானத்தை காத்துள்ளார் என்றே சொல்லலாம் பாயிண்ட் டேபிளில். அது எப்படி ப்ரோ? அண்டு எல்ஜி அண்ட் டிசி மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அதாவது பவுலரே இல்லாமல் விளையாடுற ஒரே ஒரு டீம் லக்னோ டீம் தாங்க. எப்படி அவங்க இந்த ஏலத்தில் வந்துட்டு பவுலர் இல்லாமல் செட் பண்ணாங்கன்னு தெரியல. பவுலரே இல்லைங்க. நீங்கள் அந்த ஸ்குவாடை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் 210 ரன் வந்துட்டு அடிச்சிருந்தாங்க. டம்முன்னு எல்ஜி முதல் பேட் பண்ணி அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் செவ்வாய்க்கு அனுப்பினார். அதாங்க மார்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூரான் எல்லாத்தையும் கடிச்சு வைக்க விஷம் ஏறிடுச்சு விறுவிறுன்னு. அவர் ஒரு 76, மார்ஸ் ஒரு 76 பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அண்டு டிசி பவுலர்ஸை ஓகே 210 ரன் ஸ்கோரை வந்து நிப்பாட்டினாங்க. ஓகேங்க. பின்னர் பவுலரே இல்லாமல் யாருமே இல்லைங்க. சர்துல் தாவூர்லாம் மெயின் பவுலர்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், வேறு எவனுமே கிடையாது. ஓகேவா? பவுலர் இல்லாமல் ஒரு டீம் இருக்குன்னா அது எல்ஜி தான். வேஸ்ட் ஃப்ளோ என்றுதாங்க சொல்லணும். 30க்கு 3 விக்கெட் போயிருச்சு. பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. பட்டு அதுக்கப்புறம் மெயினான பேட்ஸ்மேன்கள்லாம் அவுட் ஆன பிறகு ஆசித் ஊஸ் அவர் தாங்க எண்ட் ஆஃப் த ஃபினிஷராக இருந்து அதுக்கப்புறம் இந்த விப்புன்னு ஒரு இளம் பேட்ஸ்மேன் அவரும் இவரும் சேர்ந்து கெட்டாசிட்டாங்க என்று சொல்லாங்க. காச்சா முச்சான்னு அடித்து களைச்சி போட்டாங்க. ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ், வெறித்தனமான இன்னிங்ஸை ஆசித் ஊஸ் வெளிப்படுத்தினார் என்று சொல்லாங்க. தோனி மாதிரி அந்த சிக்ஸர் வீசுறாரு. வின்னு அப்படி பேட்டை சுழட்டி சிக்ஸர் வீசுறாருங்க. அண்ட் திரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, இதனால சிஎஸ்கேவுக்கு என்ன ப்ரோ அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ லக்னோ வந்துட்டு கடைசி ஓவர் வரை கொண்டு போய் தான் தோற்றுருக்காங்க. ஓகேவா? இதே ஒரு 18-17 ஓவரில் வின் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஓவர் கம் பண்ணி டெல்லி வந்துட்டு 3வது ஸ்லாட் பிடிச்சிருப்பாங்க பாயிண்ட் டேபிளில். இப்போ கடைசி ஓவரில் அவங்க ஜெயிச்சதுனால ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுனால சிஎஸ்கே அதே 3வது பிளேஸில் இருக்காங்க. அண்ட் டிசி வந்துட்டு 4வது பிளேஸில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 200 ரன் சேஸ் பண்ணும்போது ஒரு அணிக்கு நெட் ரன் ரேட் ஏறும். ஆனால் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணதுனால சிஎஸ்கே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் சேஃப் ஆகிட்டாங்க என்று சொல்லலாம். சேஃப் அண்ட் செகுரா பாயிண்ட் டேபிளில் 3வது இடத்துல இருக்காங்க. அண்ட் டிசி பிரம்மாண்டமாக ஜெயித்தாலும் அண்ட் சென்னையை விட நெட் ரன் ரேட் டவுன் ஆனதால் அண்ட் 4வது இடம் பிடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த நிலையில் ஜஸ்ட் மிஸ்ல லக்னோ தோத்தாலும் சிசியன் வந்துட்டு நம்ம குரு MS தோனி டீமான சிஎஸ்கேவை காத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.